பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு தொடர்பாக வழக்கறிஞர் செந்தில்வேலுவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சார் வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி குறித்து சொல்லுங்க. இந்த வழக்கு 2006 2011 காலகட்டத்திலே அப்போது தமிழக அமைச்சராகவும் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கிலே அன்றைய லஞ்ச ஒழிப்புத்தினர் வழக்கு தொடர்ந்து வழக்கு விழுப்புரம் நீதிமன்றத்திலே அவரும் அவருடைய மனைவியும் விடுதலை செய்யப்பட்டார்கள். பின்னர் 2014ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினால் சென்னை உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்யப்பட்டது. தற்போது இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களால் இன்று தமிழக அமைச்சராக உள்ள பொன்முடியும் அவர் மனைவியும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அதனுடன் 50 லட்சம் ரூபாய் அபதாரமும் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பு மக்கள் பிரதிநிதி அடிப்படை சட்டத்தின் அடிப்படையில் அவர் தன்னுடைய சட்டமன்ற பதவியையும் அமைச்சர் பதவியையும் இழக்கிறார். ஒருவர் 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்றாலே சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் அமைச்சர் பதவியும் இழக்க நேரிடும். அந்த வகையிலே பொன்முடியும் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். தற்போது அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு மேல்முறையீட்டுக்கு அவகாசம் அளித்து அவருடைய தண்டனை உயர்நீதிமன்றத்தால் நிறுத்தி வைத்திருக்கிறது. 30 நாட்களுக்குள் அவர் மேல்முறையீடு செய்ய வேண்டும். இல்லை என்றால் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைந்து அவர் சிறை செல்வதை தவிர வேறு வழியே இல்லை. இந்த வழக்கினுடைய பின்னணி, இவர் 2006 2011 காலகட்டத்திலே 1,75,00,000 ரூபாய்க்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார். மேலும் கீழமை நீதிமன்றம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய சாட்சியங்களையும் இவர் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் கட்டிடம் கட்டியிருக்கிறார். அந்த கட்டிடத்தின் மதிப்பு 20 லட்சம் ரூபாய் என்று குறைத்து காட்டப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் கீழமை நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. மேலும் 5 ஆண்டு காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அவர் விவசாயத்தில் அதிக வருமானம் வந்ததாக கணக்கு காட்டப்படுகிறார். ஆனால் கிராம நிர்வாக சாட்சியத்திற்கும் கீழமை நீதித்துறை தீர்ப்புக்கும் நிறைய முரண்பாடுகள் இருந்தது. அந்த முரண்பாடுகள் எல்லாம் கணக்கில் எடுத்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எனவே இது இன்றைய அமைச்சர்களுக்கும் இது ஒரு சாட்டை அடியாக மீண்டும் தவறு செய்யாமல் இருப்பதற்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே ஆளும் ஆட்சியாளர்கள் இனி தவறு செய்வார்கள். பொன்முடிக்கு ஏற்பட்ட நிலைமையே அவர்களுக்கும் ஏற்படும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வழக்கு மற்றும் தண்டனை விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சார்.